இந்த அரசாங்கம் போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்க அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு. திமுகவுடைய தூண்டுதல் தான் இவ்வளவு வேலைகளுமே நடக்கும். ஆளுங்கட்சி தரப்பா எல்லா மிரட்டல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான். அவர் கட்சியில இருந்து அவர் இன்னைக்கு நீக்கி உத்தரவு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது 90 தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை 90 தடவை கலைச்சிருக்காங்க. இன்னைக்கு நாங்க ஆல் இந்தியா அளவிலே கூட்டணிக்கு எல்லா முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்திருக்கிறது. எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில கூட்டணி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த கூட்டணியை வளர்க்கிறது தான் எங்களது நோக்கமே தவிர, அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி. சார், முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டு 15,000 கோடிக்கு அதிகமா முதலீடு ஏற்கப்பட்டது பெருமையா பேசியிருக்காங்க. அது நான் ஏற்கனவே போன அன்னைக்கே கொடுத்தேன். அவங்க எம்ஓஐ போட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாட்டில் இருக்கக்கூடிய 2-3 கம்பெனியை தான் அதுல சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இதுவரைக்கும் போனதில் வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தோம். எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு, நீங்க போய் எந்த எம்ஓஐ போட்டிருக்கீங்க, எம்ஓஐ போட்ட இதெல்லாம் நீங்க நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கறத முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம். ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லியிருந்தோம். அதாவது 2021, 2019, 2016 இதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப அடுத்தால என்ன நடக்கணும் அப்படிங்கறதா நமக்கு முக்கியம். டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி அவங்களுக்கு தான் அழைப்பு கொடுக்கணுமா சார்? அதாவது என்னன்னா, நான் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். தேவைப்பட்டா நேற்று முன்தினம் மதுரையில் நான் பேட்டி கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் அவங்க அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் பலமுறை நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே போய் அவங்களுக்கு அழைப்பு கொடுப்பேன். அதாவது தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்யறார்களோ, அதாவது அவர்களை நிரந்தரமாக்கும் என்று அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தொடர்ந்து அவங்க சென்னையில உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்புறம் அந்த உண்ணாவிரதம் இருந்த இடத்தையும் மாத்தினாங்க. அப்புறம் மதுரையில போராட்டம் நடந்தாங்க, அதையும் பண்ணாங்க. இந்த அரசாங்கம் போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்க அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு. ஆளுங்கட்சி தரப்பா எல்லா மிரட்டல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான். மதிப்புக்குரிய நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர், மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்கள். திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லியிருக்கதா நீங்க தினமரத்துல ஒரு கருத்து வந்து. அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் தினமரம் நிர்மலா சீதாராமன் அவங்க சந்திக்கிறது இல்ல, எனக்கு அந்த தகவல் இன்னும் வரல. அது பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. தமிழக பாஜக செங்கோட்டையனை சந்திப்பீங்களா? அவர் அதிமுக போயிருக்காரு. அதான் நாங்க அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே செலவுன்னு சொல்றீங்க. உங்களோட கொள்கையும் செங்கோட்டையன் சொல்றது ஒரே மாதிரி இருக்குது. அப்ப நீங்க செங்கோட்டையனை சந்திப்பீங்களா? அதாவது என்னன்னா, அவங்க அதிமுக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவர் கட்சியில இருந்து அவர் இன்னைக்கு நீக்கி உத்தரவு இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்தவரையில என்னன்னா, எல்லாரும் ஒண்ணு சேரணும் சொல்லுவாங்க. அவங்க அதிமுக நீக்கினவங்கள நாங்க உடனடியாக போய் சந்திக்க முடியாது. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெளியில ஒரு பேசுறாங்க, செங்கோட்டையன் பாஜக தான் தூண்டி வருது, அதிமுக உடைக்கிற இது எல்லாத்தையும் தூண்டி விடுறது யாரு தெரியுமா? நீங்க உள்பட இந்த மீடியாவெல்லாம் தூண்டி விடுறாரு தெரியுமா? திமுக அரசாங்கம். திமுகவுடைய தூண்டுதல் தான் இவ்வளவு வேலைகளுமே நடக்கும். எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம். திமுக தொடர்ந்து தமிழகத்துல முதலீடு வருது, அந்த மாதிரி அவங்க பெருமையா பேசுறீங்க. என்னோட ஆட்சி சாதனை. அதாவது சீனின்னு எழுதிட்டு நக்குன்னா இனிக்காது. அது நடைமுறையை கொண்டு வரணும், அவ்வளவுதான்.